சகோ நீங்கள் சொல்லுங்கள் சகோ, இந்த மாதிரி தூத்துக்குடியில் வந்து விஜய்க்கு ஆதரவு இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. அப்படி சொல்ல என்ன பிரதர் காரணம்? ஏன்னா விஜய் வந்து சினிமா தான் பண்ணியிருக்காரு. விஜய் வந்து சினிமா மட்டும்தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏன் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போது அது வந்துட்டு புதுசாக தான் பார்க்கலாம். டிஎம்கே ஏடிஎம்கே பார்த்து நல்லா புதுசாக நல்லா இருக்குங்க. ஆனால் தூத்துக்குடி வந்து திமுக கோட்டை. இங்கே வந்து விஜய் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த கட்சி வந்து ஈஸியாக இவ்வளோ வின் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? சான்ஸ் கம்மி தான், இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. பெண்கள் மத்தியிலும் இளைஞர் மத்தியிலும் விஜய் ரொம்ப அதிகமான ஆதரவு கொண்ட ஒரு உச்சபட்ச நடிகராகவும் இப்போ வந்து அரசியல்வாதியும் இருக்கார். அதை அவருக்கு வெற்றியை தேடி தரும்னு நம்புறீங்களா? நம்பிக்கை தான் பார்ப்போம். எலெக்ஷன் அப்புறம் தான் தெரியும். ஆதரவு கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக. நன்றி சார். விஜய் வந்திருக்காரு. விஜய் நடிகர் விஜய் தூத்துக்குடியில் வந்து ஆட்சியை கைப்பற்ற வாய்ப்பு இருக்காயா? கோமாளி இல்லை, வீரராஜீவன் தான் இருக்கா? சரி, திமுக தானே கோட்டை, அவங்களாம் வர முடியாதுங்க. ஏன் அப்படி வர முடியாதுங்கிறீங்க? அது கோமாளி. சரி, இப்படி தான் எம்ஜிஆர் சொன்னீங்க. எம்ஜிஆர் செத்துக்கிட்டார்ல. ஆனால் எம்ஜிஆர் வந்த பிறகு நீங்கள் சீட்லேயே உட்காரலையே. எம்ஜிஆர் வந்து இப்படி தான் வந்து ரொம்ப கேவலமாக பேசுனீங்க, கேவலமாக இழிவான அரசியல் பண்ணீங்க. எம்ஜிஆர் ஒரு கூத்தாடினீங்க, விஜயும் கூத்தாடிங்கிறீங்க. எம்ஜிஆர் வந்த பிறகு திமுக ஆட்சியிலே இல்லையே. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது வரை திமுக ஆட்சியிலே இல்லையே. அவர் மக்கள் திலகம். சரி, ஆனால் அவர் இப்படி தான் நீங்கள் கேவலமாக சொன்னீங்க, விஜய் சொன்ன மாதிரி கூத்தாடி. அப்படிதான் சொன்னாங்க. என் அப்பாவே கூத்தாடி தான் சொன்னார். சரி, நான் அவர் ரசிகர். சரி, நம்மளுக்கெல்லாம் இந்த அரசியல்லாம் எல்லாம் ஜகஜம். சரி, ஆனால் வந்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்க? கொடுக்கலாம். நன்றி. எல்லாம் குடும்ப அரசியல் நடக்கும். குடும்ப ஆட்கள் வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றிங்க ஐயா. ஆமாம், மக்கள் சப்போர்ட் இருக்குது. ஆனால் மக்கள் இப்போ இவ்வளவு கூட்டம் இருக்காங்க. கூட்டம் தெரியல, நம்ம சொல்ல முடியாது. நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம கூட்டம் வந்து ஓட்டாக மாறாது, சும்மா விஜயை தான் பார்க்க வர்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது. அப்படி பார்க்குறாங்க நம்ம எப்போனாலும் செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்போ கூட்டம் கொண்டது கட்சிக்காக தான். நான் விஜய்க்காக நம்ம சொல்ல முடியாது. அப்போ வெற்றி உறுதியாக இருக்குமா? தூத்துக்குடியில் ஆட்சி இப்படி ஸ்ரீநாத் ஆட்சி பிடிப்பாரா? நம்ம இன்னும் டேட் இருக்குல்ல, அது எப்படினாலும் மாறலாம். நம்ம நாள் சொல்ல முடியாது. இல்லை, எது எப்படினாலும் மாறலாம். இன்னும் 15 நாள் இருக்குது. கடைசி நாளில் கூட நிமிஷம் எப்படினாலும் மாறலாம். அதை நம்ம உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. நம்பிக்கை தான் நம்மக்கிட்ட இருக்கிற நம்பிக்கை தான். எது வரும், எது வந்தால் நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். ஆட்சியை பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? தூத்துக்குடி இன்றைய நிலவர முறையை பார்த்துக்கிட்டு போனால் திமுக தான் கண்டிப்பாக ஜெயிக்கும். கடந்த முறையை பெற்ற ஓட்டை விட அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் திருமதி கீதா ஜீவன் அவர்கள் வச்சுருக்கோம். கீதா ஜீவன் அக்கா வெற்றி பெறுவார்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ விஜய் வந்திருக்காரு, எப்படி நான் பார்க்குறீங்க? விஜய்க்கு சேர்ற கூட்டம் எல்லாமே ஓட்டாக மாறுங்கிறத சொல்ல முடியாது. சரி, அது இளைஞர்களுடைய கூட்டம், அது வேடிக்கை பார்க்க வந்ததா ஓட்டு போட வந்ததான்னு தேர்தல் முடிக்க. ஆனால் பெண்களும் இளைஞர்களும் இப்படி எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய்க்கு தான் கூடுறாங்க, எப்படி பார்க்குறீங்கண்ணா? நடிகர் எல்லாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது. சரி, சிவாஜி நடிகரும் கிடையாது. சரி, ரஜினியை மிஞ்சிய நடிகரும் கிடையாது. அவங்களெல்லாம் அரசியலால் சாதிக்கவே முடியலை. சரி, இவர் வந்திருக்காரு. 23க்கு பிறகு தான், மே 4க்கு பிறகு தான் இவருடைய நிலைமை தெரியும். ஆனால் இதே மாதிரி தான் எம்ஜிஆர் வர்ற காலங்களில் சொன்னாங்க கூத்தாடி, இவரெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. கூத்தாடின்னு சொன்னார்னா அவர் அடிப்படையிலேருந்து திமுக கழகத்தை கட்டமைச்சிட்டு வந்தார். அவர் திமுகவில் இருந்து வெளியே வந்து தான் தனிக்கட்சி துவங்கி ஆட்சி அமைச்சார். இவர் அந்த பேசிக்கே கிடையாது. இவர் எடுத்த உடனே அரசியலில் உள்ள. ஆனால் அந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறினா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கூட்டமெல்லாம் ஓட்டா மாறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் மாறினா வாய்ப்பு ரொம்ப கம்மி. இல்லை கேட்குறேன் நான், ஒருவேளை ஏன்னா இப்போ ஒரே விமர்சனம் தான் வைக்கிறேன், கூட்டமெல்லாம் மாறாதுன்னு. ஒருவேளை வாரவங்களாம் நாங்கள் கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடுவோம், நாங்கள் எதுக்கு டிவிலே பார்த்துட மாட்டோமா, நேராக பார்த்துருவோம், அவருக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க. அதனால உங்கள்கிட்ட நான் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். ஒருவேளை கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுறதுக்கு என்னையை பொறுத்த மட்டும் வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இருந்தால் ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? வேறு மாதிரி இருக்கும். ஆனால் வாய்ப்பு இல்லை, 90% வாய்ப்பு இல்லை. நன்றிண்ணா. எந்த கட்சி ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கண்ணா? கீழாக்கா தான் தூத்துக்குடியில் ஜெயிப்பாங்க. சரிங்களா? வரும். சரி, அப்படி சொல்ல என்னண்ணா காரணம்? நல்லா செய்கிறாங்க சார். சரி, ஆனால் கேட்டாலும் தூத்துக்குடியில் கீழாக்கா ஓடி வந்துடுறாங்க. சரி, எதை சொன்னாலும் டக்கு வந்து பார்க்குறாங்க. இப்போ இல்லை, 5 வருஷமே அவங்க பார்க்குறாங்க. சரிண்ணா. ஆனால் எப்படி நான் பார்க்குறீங்க வந்து இப்போ வந்து திமுகக்கு ஒரு மாற்று சக்தியாக டிவிக்கு விஜய் வந்திருக்காரு. கூட்டத்தை பார்த்து இடம் போடக்கூடாதுங்க. சரி, கூட்டத்தை பார்த்து இடம் போடாதீங்க. அதாவது விஜய் வந்திருக்காருன்னா விஜய் வந்து அவனை சின்னஞ்சிறுசு பையங்களை தான் விஜய்க்கு பண்ணுறாங்க. சரி, எங்களை மாதிரி 60 வயசு பையங்க யாராச்சும் இருக்காங்களான்னு பாருங்கள், இருக்க மாட்டாங்க. சரி, இன்றைக்கி வந்து கூட்டத்தை பார்த்தீங்கல்ல,
ஆனால் இளைஞர்கள் தானே அடுத்த தலைமுறைக்கான இதை தீர்மானிக்கிறது. இப்போ அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அடுத்த தலைமுறை, அடுத்த கட்சி, எந்த கட்சி இங்கே வந்து தமிழ்நாட்டை ஆளுங்கிறது இளைஞர் தான் முடிவு பண்ணுறாங்க. இளைஞரும் பெண்களும் விஜய் சைடு இருக்காங்களே என்ன? கண்டிப்பாக அது இருக்காங்க, இல்லைங்கிறேன். ஆனால் ஆட்சி அவர் பிடிக்க முடியாது. ஏன், என்ன 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 காரணம்னா? என்ன காரணம் என்றால் அவர் வந்து வயசு. ஆனால் எப்படி நான் பார்க்குறீங்க வந்து திமுக இந்த 4 வருஷம் கொடுக்காம இந்த விட்ட பொங்கல் பரிசு கொடுத்தது, 5000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டது, வெயிலுக்கு 2000 ரூபா கொடுத்தது, இதெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்கண்ணா? எல்லாரும் நீங்கள் நினைப்பீங்க எலெக்ஷனுக்காண்டி கொடுக்காரு நினைப்பீங்க. சரி, வெயில் காலம். வெயில் காலத்தில் போன வருஷம் இதை விட அதிகமாக வெயில் இருந்துச்சு. அப்போ நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலையே, அதனால உங்கள்கிட்ட சந்தேகத்தில் கேட்குறேன் நான். இல்லை அதனால நான் கேட்குறேன். தூத்துக்குடியில் எந்த கட்சி ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் தானே. விஜய் தான். ஏன் விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? புதுசாக மாற்றம் வரணும். ஆமாம். ஆனால் அவர் சினிமா தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு அரசியலில் புதுசாக எதுவும் தெரியாது. எல்லாமே கற்றுக்கிட்டு தானே. முதல்ல அவங்க எல்லாம் கற்றுக்கிட்டு தானே. அவங்க எல்லாமே முக்கியமாக கற்றுக்கிட்டு வந்தது தானே. ஆமாம், யாராலும் பண்ணலாம் அரசியல். ஆனால் திமுக வந்து தூத்துக்குடி வந்து திமுகவோட கோட்டை. இதில் வந்து எப்படி விஜய் வந்து புதுசாக வந்து 2 வருஷத்துல வந்து ஆட்சியை பிடிக்க முடியும்னு நம்புறீங்களா? தூத்துக்குடியில் வர முடியலனாலும் ஏன் தொகுதி இருக்குது, ஜெயிச்சு முதலமைச்சர் வரலாம். தூத்துக்குடியை பொறுத்த மட்டும் எப்படி பார்க்குறீங்களா? தூத்துக்குடி கருத்து கணிப்பு இல்லை. கருத்து கணிப்பு இல்லை. எப்படி வராங்கன்னு தெரியும். சீமானுக்கு வாய்ப்பு இருக்குமாண்ணா? ஏன்னா போனதெல்லாம் ஒரு கணிசமான வாக்குகள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது வந்து விஜய் வர்றதுக்கு முன்னால் இருந்துச்சு. இப்போ விஜய் வந்த பிறகு ஒரு வாய்ப்பு கம்மியாயிடுச்சு அவருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இளைஞர் பட்டாளமே அப்படி விஜய்க்கு மாறிடுச்சு. ஆமாம், சிந்திச்சு புது மாற்றம்னு எல்லாம் விரும்புகிறாங்க. ஆமாம், இளைஞர்கள் வந்து விரும்புகிறாங்க. ஆமாம், அது என்ன காரணம்னா இப்போ ஏன் சீமானுக்கு இருக்கிற ஆளுங்க விஜய்க்கு மாறணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சீமானுக்கு மாறினானே அவர் வந்து 2 பக்கம் மாறி மாறி பேசுகிறாரு. ஒரே பார்வை இல்லை. அவர் பார்வை வந்து 2 பக்கம் மாறி மாறி பேசுகிறாரு. அதான் பிரச்சனை. ஆமாம், நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் அதை பெட்டி வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியே ஒரு கருத்து கிடப்போது மாற்றி மாற்றி பேசுகிறாரு. விஜய் வந்து நடுநிலையே பேசுறாங்க. எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்காங்க. ஏன்னா நம்ம திமுக ஒரு தடவை ஆட்சி பிடிக்கும்போது நம்ம அடுத்த முறை அதிமுகவை தான் தேர்ந்தெடுப்போம். எடப்பாடிக்கு ஆட்சி வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அம்மா பதவியில் இருக்கும்போது தான் அவர் வந்து வந்தார். அவருக்கும் தனியாக ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகலை. அவருக்கு வாய்ப்பு இல்லைண்ணா. வாய்ப்பே இல்லை. யார் பிரதர் வந்து இந்த தூத்துக்குடி தொகுதியை கைப்பற்றுவான்னு நினைக்கிறீங்க? நமக்கு தெரியல. ஆனால் நம்ம டிவிக்கு சப்போர்ட், நான் டிவிக்கு சப்போர்ட், நம்ம ஃப்ரெண்டு டிவிக்கு சப்போர்ட். என்ன காரணத்துக்காக டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? எனக்கு கட்சி அவங்க புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு ஹோப்பு. இப்போ இந்த அதாவது முதல்வர் போட்டியிலே வந்து மாற்றத்தை தரன்னு சீமானும் நிற்கிறாரு. ஆனால் நீங்கள் விஜயை தேர்ந்தெடுத்தீங்க. எனக்கு 2 வருஷம் நான் போட்டாச்சு. ஆனால் எனக்கு வந்து அது ப்ரோஃபைலில் வந்து இல்லை எனக்கு. ஆனால் அவங்க பேசுகிற நம்ம பேச்சுமே சரியில்லை. எல்லாத்தையும் வாங்க 2வது வாங்கன்னு சொல்லிட்டு 2வது உங்களுக்கு தெரியும். எடப்பாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? எடப்பாடி கட்சி அதிமுக, ஏன்னா எப்பவுமே திமுக மேலே இருக்க வெறுப்பு வந்து நம்ம அதிமுகக்கு தான் ஓட்டாக மாறும் பொதுவாகவே. அப்போ அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிமுக வாய்ப்பு அதிகபட்சம் இல்லை, கம்மி தான். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டிவிக்கு தான் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இந்த திமுக கோட்டையில் குறிப்பாக தூத்துக்குடி திமுக கோட்டையாக இருக்குது, கீதா ஜீவன் இருக்காங்க. அவங்கள தாண்டி விஜய் வெற்றி பெற முடியுமா? பார்ப்போம் என்ன நடக்குன்னு. என்ன 10-15 நாள் இருக்கா, அவ்வளோதான். அதில் இருக்குல்ல தெரிஞ்சிட போகுது நமக்கு இப்படின்னு.